ரசூலுல்லாஹ்வுடைய அஷிக்குங்க. நம்ம கல்பனை எங்க ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத், ரசூலுல்லாஹ்வுடைய இஷ்க் எங்க? பெருமானாருடைய காதலர்கள் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார். அல்லாஹ் தங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்து தங்களில் விடுபடுவதை மாபெரும் பாவமாக கருதினார். நாம் என்ன நினைக்கிறோம்? சுன்னத்தானே, சுஃபியாக்கள் சொல்றாங்க, நீ சுன்னத்து தானேண்டா ரசூலுல்லாஹ் தானேன்னு சொல்ற மாதிரி இருக்காங்க. ரசூலுல்லாஹ் தானே அவுது பில்லாஹி அதான் நம்ம அனைவரையும் பார்க்கணும். சுன்னத்து தானேங்கிற வார்த்தை என்ன செய்யக்கூடாதுமாடா, வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் தானேங்கிற மாதிரி ஆயிடுச்சுட்டாங்க. அந்த சுன்னத்துகள் இல்லாமல் பெருமானாரை நாம் அடையவே முடியும். பெருமானாருடைய சுன்னத்துகளை செய்யாமல் அல்லாமே அடைய முடியும். அதனால ஒவ்வொரு விஷயத்திலையும் சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து படிச்சு பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. ஒரு தடவை சஹாபி ரசூல் ஒட்டகத்துல போறாங்க. போறவங்க அந்த ஒட்டகத்தை வளைச்சி அந்த பக்கமா போய் போறாங்க. ரோடு நேரா தான் இருக்கு, அவங்க அப்படி வளைச்சி போறாங்க. மற்ற சஹாபாக்கள் கேட்டாங்க, இப்படி தாங்க வர வேண்டிய அவசியம் இல்லையே, நேரா போயிட்டு இருக்கும்போது எதுக்கு வளைஞ்சி வந்தீங்க? இல்ல, ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வோட சஃபர்ல போனப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா போய் அந்த இடத்துல வளைஞ்சி அப்படி போனாங்க. அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கிறதுக்காக நானும் அந்த இடத்துல போய் வளைஞ்சி திரும்பி வந்தேன். பெருமானார் அவங்க ஏதோ ஒரு தேவைக்கு அந்த பக்கம் போயிட்டு வந்தாங்க, நானும் அந்த மாதிரி அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குன்னு செய்யறேன், அந்த வேலையை நான் செய்கிறேன் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னத்தையும் அவங்க எப்படி பின்பற்றுவாங்க?